AMD from crisis to stardom. வணக்கம் நண்பர்களே. இன்று உலகின் சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர் சிப் தயாரிக்கும் நிறுவனங்களில் ஒன்றை வழிநடத்துவது ஒரு பெண். அவர் பெயர் லீசா சு. ஆனால் 2014ஆம் ஆண்டில் அவர் CEO ஆக பொறுப்பேற்றுக் கொண்ட காலத்தில் AMD, அதாவது அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் நிறுவனம் வீழ்ச்சியின் விளிம்பில் இருந்தது. இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பரிணமிக்கும் தொழில்நுட்ப உலகில் AMD சக்தி வாய்ந்த போட்டியாளராக ஜொலிக்கிறது. இந்த மாற்றத்திற்கு முழு காரணமாக லீசா சு போற்றப்படுகிறார், பாராட்டப்படுகிறார். லீசா ஒரு தலைவர் மட்டும் அல்ல, மீள் உருவாக்கத்தின் சின்னம், a symbol of rebuilding என கருதப்படுகிறார். லீசா சு தாய்வானில் பிறந்தார். சிறு வயதில் இவரது குடும்பம் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தது. குழந்தை பருவத்திலே மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர். அவர் மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது MITயில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பட்டமும், அதன் பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் PhD பட்டமும் பெற்றார். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறையில் அப்போது ஒரு சில பெண்களே விரும்பி படித்து கொண்டு இருந்தனர். அந்த துறையில் தன்னம்பிக்கையுடன் படித்து சிறந்த ஆராய்ச்சி மாணவராக புகழ்பெற்றார் லீசா. அவர் நம் அனைவருக்கும் எடுத்துரைக்கும் முதல் பாடம் திறமைக்கு ஆண் பெண் என்ற பேதமே இல்லை என்பதுதான். அவர் தன் முதல் பணியை டெக்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் தொடங்கினார். சிறிது காலங்களில் IBM நிறுவனத்தில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிரிவில் பணியாற்றத் தொடங்கினார். அங்கே அவர் கற்ற மிகப்பெரிய பாடம், ஆழமான தொழில்நுட்ப அறிவு இல்லாமல் ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க முடியாது என்பதுதான். பின்னர் இன்னும் சில நிறுவனங்களில் உயர் பொறுப்புகளில் பணியாற்றி கடினமான முடிவுகளை எடுக்க கற்றுக்கொண்டார். 2014ஆம் ஆண்டில் AMD நிறுவனத்தில் CEO பதவி அவரை தேடி வந்தது. அப்போது அந்த நிறுவனம் பெரும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஷேர்ஸ், பங்கு விலைகள் படுமோசமாக சரிந்து இருந்தன. எதிர்காலம் தெளிவில்லாமல் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அப்போது அவர் எடுத்த 3 முடிவுகள் இன்றும் கூட தொழில்நுட்ப உலகில் பேசுபொருளாக இருக்கின்றன. 1. உயர் செயல்திறன், ஹை ப்ரொடக்டிவிட்டி கம்ப்யூட்டர் சிப்ஸ் அதை தயாரிப்பதே தம் நோக்கம் என்று அவர் சொல்லிக்கொண்டார். அதனால் சாதாரண நிறுவனங்களின் போட்டிகளை தவிர்த்து விட முடியும் என்று நம்பிக்கையூட்டினார். 2. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ரிசர்ச் டு என்ஹான்ஸ் குவாலிட்டி, ஆராய்ச்சியில் முதலீடு செய்வதன் மூலம் பொருட்களின் தரத்தை, குவாலிட்டியை பெருமளவில் உயர்த்திக் கொள்ள முடியும் என்று
பங்குதாரர்களுக்கு உணர்த்தினார். Number 3, she developed a winning team both in marketing and in management. விற்பனை மற்றும் உயர் அதிகாரிகள் அடங்கிய குழுக்களுக்கு முழு சுதந்திரம் அளித்தார். பலர் முதலில் சந்தேகமடைந்தார்கள். இவரது முதுகுக்கு பின்னால் கேலி பேசினார்கள். ஆனால் லீசா அமைதியாக வேலை செய்தார். சில ஆண்டுகளில் இவரது நிறுவனம் உலகின் மிகப்பெரிய போட்டியாளரான இன்டெல் நிறுவனத்தை சவாலுக்கு உட்படுத்தியது. இது ஒரு வணிக வெற்றி அல்ல, நம்பிக்கையின் வெற்றி. லீசாவின் தலைமைக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது நிறுவனம் AMD கொண்டாடியது. இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பம் உலகை படுவேகமாக மாற்றிக்கொண்டு வருகிறது. அதில் AMD நிறுவனமும் லிசா சூவும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர். லிசா சூவின் தாரக மந்திரம் என்ன? 1. அவரது தொலைநோக்கு பார்வை. 2. தொழில்நுட்ப மேம்பாடு, இன்கிரெடிபிள் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இவைகளே நிரந்தர வெற்றியை கொடுக்கும் என்று லீசா உலகிற்கு பறைசாற்றுகிறார். What does Lisa Su teach us? அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? 1. அமைதியான தலைமை மிக்க சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறார். ஆழ்ந்த அறிவு நம்பிக்கையை உருவாக்கும் என்று வலியுறுத்துகிறார். 3. உருவாகும் நெருக்கடிகளை நாம் வெற்றி வாய்ப்புகளாக மட்டுமே பார்த்து செயல்பட வேண்டும் என்று உணர்த்துகிறார். முடிவாக, ஒரு மைக்ரண்ட் சைல்டு இன்று உலகின் தொழில்நுட்ப தலைவர். இது ஒரு சாதனை கதை அல்ல, மாறாக இது கவனம், டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் மற்றும் டிட்டர்மின்ட் வில் பவர் ஆஃப் ஒன் சிங்கிள் பர்சன், லீசா சூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிந்தால் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு புத்தக பார்வை என்ற என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம். ஜலால் கான்.